மூன்றே மண் போன்ற காலத்தை மூத்தக்குடி நந்தமிழ் குடி அந்த தமிழ் கடவுள் வளர்ந்தவங்கள அந்த எல்லா வளை ஈஸ்வரை வளர்க்கிற ஆவியெல்லாம் மூத்தவளை வரவழைத்து வளரவேலாம் வாழ வைக்க வந்தவளே தரவழைத்து வேண்டுகிறோம் காத்திரு வாழ் கருமாறி காத்திரு வாழ் கருமாறி இரண்டாவது பக்கமேளம் மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகப்பாக்கும் கண்ணாடியாக ரசிக பெருமக்கள் தான் ரசிக பெருமக்கள் கொஞ்சமா இருந்தாலும் கூட உள்ளதை வச்சு நிறைய பேர் இருந்து அதை பாடுங்க இதை பாடுங்கன்னு கேட்காம கொஞ்சமா இருந்தாலும் நல்ல ரசிக்கக்கூட தன்மை உள்ள ரசிகர்கள் நன்றி கண்ட வணக்கம் வணக்கம். ஸ்ரீ கணபதி ஒளிபெருக்கி அண்ணாவிற்கு நன்றி கண்ட வணக்கம். இரண்டாவது பக்கமேளம் மூன்றாவது ரசிக பெருமக்கள் நான்காவது நம்ம யூடியூப் சேனல் வழங்க முடியுதானே ஒரு மணியனே புதுக்கோட்டையில இருக்கு போன் பண்ணி ரசிக கூட்டில அதுக்கப்புறம் போர்டு கூட போனது மழை நேரம் வருது இன்னும் நடக்குதா இல்லை நாடகம் இருக்குது யூடியூப் சேனல் அலங்கம்பட்டியை சேர்ந்த யூடியூப் சேனல் மணியண்ணனுக்கு நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே நேரத்தில் நம்பிமணனுக்கு நெஞ்ச முடக்கி 7 ஆம்பளை பிள்ளைங்க. ஆமா 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? இன்னொரு பிள்ளை இல்லைன்னு. அந்த காலத்துல 7 பிள்ளைங்க 13 பிள்ளையோட பெற்றிருக்காரு. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட பெண் குழந்தையே இல்லைன்னு முருகப்பெருமான் அருளாளர் வெள்ளைக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஒரு மும்பளை பிள்ளைய கண்டெடுத்தாரு. சரி, வெள்ளைக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல ஒரு மும்பளை பிள்ளைய கண்டெடுத்தாங்க கூட வளர்ப்பு பிள்ளைன்னு அந்த மனசுல நினைக்க கூடாது அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு வந்தாங்க. தாய் தப்பட்ட சொல்ற விஷயம் சொல்ல முடியும், எல்லா விஷயம் சொல்ல முடியாதுல்ல. எடுத்து வளர்த்த பிள்ளை வள்ளி பிள்ளை யாரு தெரியுங்களா? நான் தான். ஓ, நீங்க தானா? நான் எதுக்கு வந்திருக்கேன்? 26 பழத்துல தான் இருக்காரு. அது கிடையாது, நீங்க கேட்கறது சரியா? மணியனே இங்க கொஞ்சம் நல்லா இருக்கியா? யூடியூப் சேனல் அலங்கம்பட்டி மணியனே வணக்கம். நான் பார்த்தேன் ஆளுக்கானா இருக்க முடியாது. அதே நேரத்துல நான் எதுக்காக
எதுக்காக நீங்க சொன்னீங்க இவ்வளவு பெரிய பிள்ளைவா வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கட்டெடுத்தாங்க. வள்ளிக்கிழங்கு எவ்வளவு பெருசு இருக்குமா? இவ்வளவு பெருசு இருக்கு, அவ்வளவு பெருசுதான் இருக்கும். அப்ப வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுத்தோம்னு சொல்றாங்க. அவங்க இவ்வளவு பெரிய கிழங்குக்கு எவ்வளவு பெரிய பள்ளம் பண்ண முடியும்? இவ்வளவு பெரிய பள்ளத்துக்கு அப்ப இவ்வளவு பெரிய கிழங்குக்கு எவ்வளவு பெரிய பள்ளம் தோண்ட முடியும்? வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல கண்டெடுக்கல. வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல பக்கத்துல வள்ளி கொடியை சுத்தி கிடந்ததுனால வள்ளின்னு பேர் சொல்றாங்க. நான் எதுக்காக தெரியுங்களா? எதுக்காக? அமைதிக்கு பெயர் தான் ஊர்முச்சி சேர்ந்த சாந்தி டான்ஸரு. ஆனா சந்திச்சு போன வருஷம் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் சந்திக்க முடியல, உடம்புக்கு முடியல. அது நல்லபடியா நடக்கணும். மாரியம்மனை வணங்கி அந்த நேரத்துல சாந்தி வந்து அடுத்து பார்க்கையில நல்லபடியா பார்க்கணும். சாந்தி யாரும் இல்ல, தங்கச்சியிலே வேணும். சாந்தி அன்பளிப்பு கொடுத்து 58 அன்பளிப்பு கொடுத்து கூறுபடுத்திய அன்புடங்களுக்கு உலகம் நன்றி. வணக்கம் வணக்கம். வளர்ப்பு பிள்ளையா இருந்தா கூட தாய் தப்பட சொல்ற விஷயத்த சொல்ல முடியும், எல்லா விஷயம் சொல்ல முடியுமா? எதனால? முருகப்பெருமான நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு தாய் தப்பட சொல்ல முடியுமா? முடியாது. சொன்னா என்ன சொல்லுவாங்க? திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானையை ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, நீ 2வது வாக்கப்பட்டு போனீங்கன்னா சக்கலாத்து சண்டை தானே வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி நான் போனா கூட சக்கலாத்து சண்டைங்கிறது வராது. நம்ம குடும்ப சண்டை நம்மளுக்குள்ளதான் நடக்கணும். என்ன காரணம்னா நம்ம குடும்ப சண்டை வீட்டுக்குள்ளதான் நடக்கணும். வெளியில நடந்துச்சுன்னா அவங்க ஒண்ணு சொல்ல அப்ப சண்டை என்ன ஆகும்? வெளியில சண்டை ஆகும். என்ன நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுங்க. மனசுக்குள்ள வைக்கிற விஷயம் எல்லா விஷயம் வைக்க முடியுமா? அப்ப முருகப்பெருமான கல்யாணம் சக்கலாத்து சண்டை வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவபெருமானுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. அவங்களுக்கு சண்டை வந்திருக்கா? கிடையாது. அதே நேரத்துல விநாயகர் பெருமானுக்கு எத்தனை மனைவி? 3 மனைவி. இந்த 3 மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு சண்டை வந்திருக்கா? கிடையாது. அப்ப கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? கணக்கே கிடையாது. அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? அப்ப திருப்பரங்குன்றத்துல தெய்வ ஆலய திருமணம் முடிச்சா கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா சண்டை வராதா? சண்டையே வராது. நம்ம குடும்ப சண்டை நம்ம வீட்டுக்குள்ளதான் நடக்கணும், வெளியில நடக்க கூடாது. அப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிறேன். முருகப்பெருமானா நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? தூங்குதான் சொல்லணும். நண்பன் தோழிகிட்ட சொல்லலாம். இப்ப நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. நல்லது எது கெட்டது எதுன்னு யாருக்குமே தெரியாது. நல்லதே இப்ப யாருக்கு நல்லது சொல்ல முடியும்? நல்லது சொன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? என்ன காரணம்னா நல்லதே சொன்னாலும் திருப்பரங்குன்றத்தில் தெய்வ ஏற்கனவே திருமணம் முடிச்சாச்சு, சக்கலாத்து சண்டை வரும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? முருகப்பெருமான நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறோம். நம்மளோட தாய் தப்ப மனசை மாத்த பாக்குறாங்க. அப்ப தாய் தப்போட அருமையும் பெருமையும் தெரியாது, ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அப்ப நல்லது எது கெட்டது எது ஒரு மனிதன் எப்ப உணர்வாங்கன்னா அவங்க ஒரு திருமணம் முடிச்சு அவங்க குழந்தைய பெற்று வளர்க்கும் போதுதான் நம்மளையும் இப்படித்தான் தாய் தப்ப வளர்த்திருப்பாங்களோ அப்படின்னு தாய் தந்தையோட அருமையும் பெருமையும் அப்பதான் ஒரு மனிதன் உணர முடியும். இப்ப நல்லதே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமான வயசு கிடையாது. அதே நேரத்தில் முருகப்பெருமானுக்காக நான் காத்து கிடைக்கேன், அவனுக்காக நான் காத்து கிடந்தேன் கூட. எப்படி தெரியுமா?